வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனுடைய சார்பான ஓட்டுகள், விசிகா ஓட்டுகள் இந்த தடவை விஜய்க்கு போயிருமோ? அந்த மாதிரி சூழல் இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னு என்ன காரணம்? திருமாவளவன் நேத்து தன்னுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கிட்ட நேரலையில பேஸ்புக் நேரலையில பேசினார்ல, அந்த பேசினது எவ்வளவு ஒரு சிரமத்தை காமிச்சாரு. ரொம்ப கிட்டத்தட்ட கண்ணீர் விடாத குறைதான், அந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதன் மூலம் தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன தயார்படுத்தினார்னா, இந்த திமுக கொடுக்கிற 6-7 சீட்டுக்கே நாம இப்போ தயாராக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இடம் வாங்குறதுக்கு, தொகுதி வாங்குறதுக்கு, நிதி வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. 25 ஆண்டுகளாக ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு கஷ்டப்படாமா அப்படின்னு அவர் உருகி சொன்னார் இல்லையா? அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? நேரடியாக சொல்றதாக இருந்தா எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அவருடைய தொண்டர்கள் எந்த இடத்துல விசிகா நிக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. அவருடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது ஏதோ பட்டியலின சமூக மக்கள் அப்படிங்கிறது இல்ல. விசிகாவுடைய தொண்டர்கள், திருமாவளவனுடைய தொண்டர்கள், அவருடைய நல் மதிப்பை பெற்றவர்கள், அவர் மீது நல் மதிப்பு கொண்டவர்கள் எல்லா சமூகங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கொண்டவர்களிடத்திலும் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் அவருக்கு சார்பா இருக்காங்க. ஏனென்றால் ஒரு மிகவும் பக்குவமான, கொள்கை ரீதியில் உறுதியாக இருக்கின்ற, தன்னுடைய பாதையில் தெளிவாக இருக்கின்ற ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. வட மாவட்டங்கள்ல, தமிழகத்துடைய வட மாவட்டங்கள்ல அவருக்கு ஆதரவான ஓட்டுகள் செறிவாக இருக்கு. இது பட்டியலின சமூக மக்கள் அதிகம் இருக்கின்ற இடங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டியும் பல இடங்களில் விசிகாவின் ஓட்டு செறிவா இருக்கு. நல்லா தெரியும் நமக்கு. திருப்பூர் தொகுதியில விசிகா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சது, அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சது. இது எல்லாமே அவங்களுக்கு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறத காமிக்குது. ஒருவேளை அவர்கள் தனியாக போட்டிட்டு அந்த ஆதரவு கிடைக்குமா? இல்லை. திமுகவுடன் சென்றால், அண்ணா திமுகவுடன் சென்றால் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க. இந்த சமயத்துல தான் விஜய் வர்றாருங்க. திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல தான் விஜய் வர்றாரு. விஜயுடைய ஓட்டு எங்கிருந்து வருது? அதிகம் அவருடைய ஓட்டுகள் சிறுபான்மை வாக்குகள் அதிகம் வருது. அவருடைய ரசிகர்கள் ஓட்டாக மாறுறாங்க, புதிய வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டாக மாறுறாங்க. அது மட்டும் இல்லாம பட்டியலின சமூக மக்கள் அதிக அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமாக வட மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல கூட விசிகாவுடைய ஓட்டு இந்த தேர்தலில் பிரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆகையில விசிகா நிற்கிற இடங்கள் எல்லாம் நாம் தமிழர் அல்லது விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் என்னன்னா ஓட்டு பிரியும். விஜயுடைய கட்சிக்கு நாம் தமிழர்கிட்டையும் ஓட்டு போகும், விசிகா கிட்டையும் ஓட்டு போகும் நிலைமை இருக்கு. பட்டியலின சமூக மக்கள் அதிக அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டால் அந்த இடத்தில் இருக்கின்ற திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் பிரியும். இதன் மூலமாக திமுகவுக்கு வருகின்ற வாக்குகள் குறையும். விசிகா வெல்வதும் பாதகமா இருக்குமா? சொல்ல முடியாது. அண்ணா திமுக வெல்வதற்கான சாதகமா இருக்குமா? சொல்ல முடியாது. அண்ணா திமுகவா கூட்டணியை சொல்கிறேன். யார் மேல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் உடைய வேட்பாளர்கள் ஏற்படுத்துவார்கள். இப்போ திருமாவளவனுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் எப்படி விசிகாவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் எப்படி தாவேக்காவுக்கு போகும், தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, என்ன பேசினாரு திருமாவளவன்? ஐயா ரொம்ப கஷ்டப்படுறோங்க, தொண்டர்கள்லாம் பாருங்க நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு சீருகிற ஒரு அரசியல்வாதியாக இருந்தாருங்க. நெருப்பு மாதிரி இருப்பார். அவருடைய பேச்சு பற்ற வைக்கக்கூடிய அளவுக்கான திறன் மிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆயிட்டாரு. சாஃப்ட் ஆட்ட மாதிரி இருக்கிறாரு. அதெல்லாம் தெரியாதவர்கள மென்மையாக இருப்பது போல் வெளிப்படுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள அப்படி இல்லை. இன்னும் கலன்று கொண்டிருக்கின்ற அரசியல் கொள்கை கொண்டவராகத்தான் இருக்கிறார். அது யாருமே மறுக்க முடியாது. அவர் நினைத்தால் என்னாகி இருக்க முடியும்? பாஜக அமைச்சரவையில் அவர் அமைச்சராக முடியும். இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், அதுவுமே ரொம்ப வலுவான மினிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க. அவர் தான் வேண்டாங்கிறார். அவர் கட்சியில் கூட ஒருத்தர் 2 பேர் போனா என்ன அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் போக வேண்டாம் நினைக்கிறார். இதையெல்லாம் அவருடைய தொண்டர்கள் நல்லா தெரியும். இந்த மாதிரி அவர் சொன்னதன் மூலமாக அவர்கள் நிற்கிற இடத்தில், விசிகா நிற்கிற இடத்தில் செறிவாக வாக்களித்து விடலாம். அதை தவிர கூட்டணி, திமுக கூட்டணி நிக்கிற இடத்துல, திமுக நிக்கிற இடத்துல, காங்கிரஸ் நிக்கிற இடத்துல, இல்லை மற்றவர்கள் நிக்கிற இடத்துல அப்படியே அவருடைய தொண்டர்கள், விசிகாவின் தொண்டர்கள் திமுக அணிக்கு தான் ஓட்டு போட வேண்டுமாங்கிற எண்ணத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? நம்ம தலைவர், விசிகா தலைவர் திருமாவளவன் இந்த அளவுக்கு துக்கப்பட்டுட்டாரே, என்ன சோகப்பட்டுட்டாரே, கண்ணீர் விடாத குறையா பேசிட்டாரு, நமக்கெல்லாம் அந்த கண்ணீர் வர வேண்டிய நிலையை உருவாக்கிட்டாருன்னு உருகி இருப்பாங்கல்ல. அவங்க என்ன பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, ஏன் புதிய ஒரு கட்சி வருது,
பிசிகாவுக்கு மாற்றாக ஒரு கட்சியாக ஏன் தமிழக வெற்றி கழகத்தை நினைக்க கூடாது அப்படின்னு திசை மாறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திருமாவளவனுடைய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான வாக்கு அதிகமாக பிரியும். எந்த அளவுக்கு வரலாறுங்க, 25 ஆண்டுகள் கட்சி நடத்திட்டு வர்றாரு, எந்த அளவுக்கு சிரமத்தோட நடத்திட்டு வர்றாரு, தேர்தல் அரசியல் சந்தித்தார், அதுவே கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவர். பல்வேறு தேர்தல்களை திமுக அதிமுக மாறி மாறி தேர்தல் நின்று இருக்கிறாரு. நின்றதன் காரணமாக வெளியே வந்திருக்கிறாரு. 2016 மக்கள் நல கூட்டணி உருவாவதில் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. எதற்காக உருவாச்சது? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் களம் இங்க உருவாகணும். இல்ல அது ஜெயலலிதா தான் உருவாக்கி விட்டாங்க, கணிசமான நிதி ஆதாரம் கொடுத்தாங்க, திமுக விட்டு பிரிய வைக்க நினைச்சாங்க. அதன் மூலம் 1.5% வாக்கு வித்தியாசத்தில் திமுக அணியை விட அதிமுக அணி அதிகம் பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டது. அது முழுக்க முழுக்க ஜெயலலிதா ஸ்பான்சர் பண்ணது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த அணியில் யார் இருந்தாங்க? விசிகா இருந்து இடதுசாரிகள். இப்போ திமுக அணியில அந்த 5 சீட்டு, 5.5 சீட்டு, 6 சீட்டு, 6.5 சீட்டுகள்லாம் கடுமையா போராடிட்டு இருக்காங்க. அவங்க இருந்தாங்க. தேமுதிக இருந்தாங்க, அவங்களும் திமுக அணியில இப்போ இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் அவருடைய அழகான விருப்பமான அணியான பாஜக அணியை சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய முக்கியமான நோக்கம் அப்போ இருந்தது. அவர்கள் அப்போது கிட்டத்தட்ட சில இடங்களை பெற்றிருந்தால், கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தால், வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். அப்படின்னா திருமாவளவன் எண்ணத்துல என்ன இருக்குன்னா, திமுக அதிமுக மாற்றாக ஒரு கட்சி வரும்னு நினைச்சிருக்காரு. அப்ப நினைச்சிருக்காருல்ல, இப்ப மாறிட்டாரா? இப்போது வலதுசாரி எண்ணங்களை, பாஜகவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்கிறார். தெளிவாக சொல்கிறார். அதிமுக பாஜகவோடு இல்லாமல் இருந்ததால் அவருக்கு மிகப்பெரிய சாய்ஸ் இருந்திருக்கும், இந்த மாதிரி திமுக அவரை நடக்க விட்டிருக்காரு, அலக்கழிக்க விட்டிருக்காரு. அங்கே ஒரு மாற்று இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அவர் வெளியே சொல்லல. ஐயா நீங்கள விஜய்க்கு போடுங்க அப்படிலாம் அவர் சொல்லல. அப்படி இருந்தாலும் கூட விசிக நிக்கிற இடங்களில் அப்படியே ஓட்டு போடுங்க, மற்ற இடத்தில் திமுகவை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாலும் அரை மனசுல சொல்றாரோ அப்படின்னு அவருடைய வாக்காளர்கள், தொண்டர்கள் நினைத்து, ஏன் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராது தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்றி ஓட்டு போட்டால் என்ன என்ற எண்ணத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகம் நல்ல அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்றைய தேர்தல் களம் காட்டுகிறது. இதுதான் திருமாவளவன் சொன்னதன் மூலமாக நேரடியாக சொல்லவில்லை, அந்த சிரமத்தை அவருடைய தொண்டர்கள் மனதில் இறக்கி வைத்து விட்டார். தன்னுடைய பாரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு விட்டார். இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற அவருடைய தொண்டர்கள் மனம் மாறி விடுவார்கள் என்ற எண்ணத்தை, மனம் மாறிவிடலாம் எண்ணத்தை கூட அவர் கொடுத்து விட்டார். இதெல்லாம் மறுக்க முடியாதுங்க. அரசியல்ங்கிறது நேரடியாக பிரச்சாரம் செய்வதில்லை, நேரடியாக ஒரு எண்ணத்தை விதைப்பதில்லை. அரசியல் என்பது நேரடியாக ஒரு சின்னத்திற்காக பிரச்சாரம் செய்வதில்லை, ஒரு சின்னத்தை முன்னிறுத்துவதில்லை. அரசியல் என்பது மக்களுடைய மனநிலையை மாற்றுவது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடக்கிறது. அதற்குள் எந்த விதமான மனமாற்றங்கள் வரும் என்று தெரியாது. அநேகமாக விசிகாவுக்கு 7-8 தொகுதிகள் கிடைக்கலாம், அவர்கள் விரும்பிய இடங்கள் கூட கிடைக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னதன் மூலமாக அவர் மிகப்பெரிய அளவுக்கான மன துயரில் இருக்கிறார் அப்படின்னு நிச்சயமா காட்டிட்டாரு. கடந்த தேர்தலில் கூட விசிகா நின்ன இடத்துல நிறைய இடங்கள்ல நேரடியாக விசிகா வேட்பாளர்கள் போக முடியாத இடத்துல திமுகவை சேர்ந்த, அங்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற அல்லது வலிமை மிக்கதாக இருக்கின்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் சென்றுதான் அங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இதெல்லாம் ஒரு மக்களுக்கு தெரிகிறது. இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கும். தாவேகாவும் அதன் மூலம் கணிசமான லாபம் பெறும் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.